بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا إن تتقوا الله يجعل لكم فرقانا ويكفر عنكم سيئاتكم ويغفر لكم والله ذو الفضل العظيم صدق الله العظيم العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يأتي على الناس الزمان لا يبالي المرء ما أخذ منه أمن الحلال أمن الحرام أو كما قال عليه الصلاة والسلام 48ஆம் ஆண்டு புகாரி மஜ்லிஸினுடைய இந்த புனிதமிக்க நாளை, புனிதமிக்க மாதத்தை தலைமை ஏற்று சிறப்பி தந்திருக்கிற எங்களுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான நஜ்முல் மில்லத் ஷேகுல் ஜாமியா கடலூர் மாவட்ட அரசு காஜி ஹசரத் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கிற உலமாக்கள், தொலபாக்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறைவேற்றுமாக. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நம் அனைவரையும் இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறானோ அதனுடைய பலனை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கத்தை, இஸ்லாம் என்ற இந்த புனித மார்க்கத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பிடித்த விஷயங்களை ஏற்று நடப்பதுதான் இஸ்லாம் என்று சொன்னாலே. அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ அதை செய்வது, அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டும் தவிர்த்திருப்பதற்கு பேருதான் இஸ்லாம். ஹஜரத் அவர்கள் கூட தீனத்து கிதாப் எழுதியிருப்பாங்க, இஸ்லாம் என்றால் என்ன. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்துக்கொண்டு சொன்னா இஸ்லாத்திற்கு ஒவ்வொன்றும் எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கிறானோ அதை நாம் எடுத்துக்கொள்வோம், செய்வது, அமலில் கொண்டு வருவது. அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அந்த விஷயத்தை விட்டும் தவிர்த்திருப்பதுதான் இஸ்லாம். அதே போன்று மார்க்கம் தவிர்ந்து இருப்பதுதான் ஷரியத். நமக்கு அல்லாஹ் சொன்ன, நபி அவர்கள் சொன்ன விஷயங்களை விட்டும் தவிர்ந்து இருப்பதுதான் மார்க்கம், அதுதான் ஷரியத். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி காண்பித்தார்கள். ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் அன்றாட வாழக்கூடிய காலையில் இருந்து இரவு தூங்கும் வரை நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று தக்வா என்பது, இரையச்சம் என்பது அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்த்திருப்பதை விட எதையெல்லாம் சந்தேகத்திற்கு உள்ளாக இருக்கமோ அவ்விஷயத்தை விட்டும் தவிர்ந்து இருப்பதுதான் தக்வா. அதுக்கு பேர் தான் இரையச்சம், அதுக்கு பேர் தான் இத்தகான், அதுக்கு பேர் தான் முத்தகீன். அதையெல்லாம் தவிர்த்திருப்பதற்கு பேர் தான் தக்வா. அந்த தக்வா, அந்த சந்தேகமான வரக்கூடிய விஷயங்களை விட்டும் தவிர்ந்து இருப்பதற்கு தான் அந்த இரையச்சத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு அர்த்தம். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சந்தேகமான விஷயங்கள், சந்தேகத்திற்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. நம்ம உடுத்துகிற ஆடையிலிருந்து சந்தேகம், அதே போல் நம்ம உணவு சாப்பிடக்கூடிய உணவு சந்தேகம், அதே போன்று இன்னைக்கு சொல்ல போனா போட்டா சாதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, தக்வா உள்ளவர்கள் ஹலால் ஹராம் எங்கு எல்லாம் அந்த இடம் வருகிறதோ அந்த இடத்தில் சந்தேகம் இருக்குது என்பதாக அதை விட்டு விலகுகிறார்கள். அதுதான் தக்வாவோட உச்சகட்டம். தக்வாவோட உச்சகட்டமே இதுதான்.
நீங்க பாத்தீங்கன்னா போட்டோக்கள் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்றக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. சில உலமாக்கள் கூடும் என்று சொல்றாங்க, சில உலமாக்கள் கூடாது. யோசித்து பாருங்கள், எப்பொழுது அது ஹலால் அது ஹராம் என்ற இடத்திற்கு வருமோ அப்போ விலகிக் கொள்ள வேண்டும். அது சந்தேகத்திற்குரியான இடமாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நடிகார்களே, அதே போன்று ஆடையாக இருக்கட்டும், நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் அணிவதை போன்று ஆண்கள் அணிவதை நபி அவர்கள் சபித்திருக்கிறார்கள். ஹராம். பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளை ஆண்கள் அணிவது ஹராம். ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகளை பெண்கள் அணிவது ஹராம். இது தடுக்கப்பட்ட விஷயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நடிகார்களே, அதே போன்றுதான் உணவையும் நமக்கு கட்டுப்பாடு என்பது நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது அழகான ஒரு வழிமுறை. உணவு விஷயத்திலும் கூட நீங்கள் பேணுதலை கடைபிடிக்க வேண்டும், பேணுதல் உண்டாக வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, மனிதர்களில் பாத்திரம் நிரப்பக்கூடிய பாத்திரங்களே மிக மோசமான கெட்ட பாத்திரம் ஒரு மனிதனுடைய உடனே சொன்னா அது வயிறு மட்டும்தான் சொன்னாங்க. அப்ப அந்த வயிறு அசுத்தமாக இருந்தது சொன்னா நாம் செய்யக்கூடிய அமல்கள் நல்ல அமல்கள், தஹஜ்ஜத் தொழுவாரு, இஷாவுடைய தொழுகை தொழுவாரு, துஹாவுடைய தொழுகை தொழுவாரு, குர்ஆன் திலாவத் செய்வாரு, சரியான ஆயத்துகளை ஓதுவாரு, எல்லாம் இருக்கணும். ஆனா உணவில் குறைபாடு இருக்கும் என்று சொன்னால் அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நடிகார்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு இதே போன்ற ஆபரணங்களும் ஹராமாக்கப்பட்டு, பெண்கள் அணிவது ஜாயிஸ், அனுமதி கொடுக்கப்பட்டது, ஹலால். ஆனால் பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களை ஆண்கள் அணிவதும் ஹராம். எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான ஒரு பழக்கம் என்ன சொன்னா, கழுத்துல செயின், கையில ஒரு செயின், கையில ஒரு 2 மோதிரம் 4 மோதிரம் போட்டு கொண்டு திரியக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கொண்டிருக்கோம். அதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், வெள்ளி அணிவது ஹலால் இருந்தாலும் கூட அதற்கும் மார்க்கம் நபி அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். 4 கிராம் அதுக்குள்ள இருந்தால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் வெள்ளி. இருந்தாலும் அதற்கும் ஒண்ணு சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு மிஸ்கால், ஒரே ஒரு மிஸ்கால் மட்டும்தான் மோதிரம், அதாவது வெள்ளி அணியலாம். அது இதை கொண்டு 1000 இருக்கிறாங்க சொன்னா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தை வைத்துதான் அந்த மோதிரம் அணியலாமா அணியக்கூடாது, அது மோதிரமாக மட்டும்தான் இருக்கணும். நெக்லஸாகவோ கையில குருமாத்தாகவோ எதுவுமே இருக்கக்கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். நபி அவர்களே, இந்த ஒரு கடிதம் மன்னர்களுக்கு எழுதக்கூடிய அந்த கடிதத்தில் யாரும் எழுதுறாங்களோ அவங்கள்ட்ட முத்திரை இருக்க வேண்டும், அந்த முத்திரைக்கு தான் மதிப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் முத்திரை தயார் செய்ய சொன்னவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் என்ற வடிவத்தில் கொண்டு வந்தார். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கும், முஹம்மத் ரசூல் அல்லாஹ். மோதிரம் மட்டும்தான் அணிவதற்கு அனுமதி, அதுவும் எல்லா நேரத்திலும் அணியக்கூடாது. அது குறிப்பாக மாணவர்கள், தொலபாக்களும் சரி நாமும் சரி மோதிரத்தை அணிந்து அது நமக்கு என்னத்தை ஏற்படுத்தினா ஒரு கிபுரை ஏற்படுத்தி கொடுத்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கிபுர் என்பது அல்லாஹ்விற்கு மிக மோசமான செயலில் நமக்கு அல்லாஹ் கிட்ட செஞ்சு காமித்துக் கொண்டிருக்கிறோம். அதை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நன்மைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, நாம் சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய அந்த உணவுகளில் சுத்தம், தூய்மை மிக மிக அவசியமாக இருக்கு. பாருங்க, கொடுக்கல் வாங்கக்கூடிய விஷயங்களில் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு பேணிக்கையாக இருந்தான். அதாவது அவங்களுடைய துஆவுடைய பரக்கத்தினால, அந்த பெரியாருடைய பரக்கத்தினால அந்த ஒரு கிராமமே சரியாகச்சுன்னு சொன்னா யாரால் நம்ப முடியும்? யூனுஸ் இப்னு உபைத் என்கிற ஒரு பெரியார், அவங்க ஒரு ஆடை கடையை வச்சிருக்கிறான், ஜவுளி கடையை வச்சிருக்கிறான். அந்த கடைக்கு ஒரு நபர் போறாரு, அந்த கடைக்கு அந்த துணியை எடுத்துட்டு இது 400 திரகம் தானே அப்படின்னு கேட்கிறார். அந்த யூனுஸ் இப்னு உபைத் என்கிற அந்த பெரியார் சொல்றாங்களாம், இல்ல இது 200 ரூபாய் தான். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு, அதுக்குள்ளவே மகரிபுடைய பாகம் சொல்லப்பட்டுருச்சு, தொழிலுக்காக 2 பேரும் போயிட்டான். மகரிப் தொழிலை முடிச்ச உடனே மகரிப் தொழில் சுண்ணத்தை தொழிலுக்கு அந்த பெரியார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க சொன்னா, கடைக்கு வராங்க, இங்க யார் இருக்கிறா சொன்னா தன்னுடைய சின்னத்தாவுடைய பையன் இருக்கிற, தம்பியுடைய பையன் இருக்கிற. அவர்கிட்ட கேட்டாரு, இந்த ஆடை 400 ரூபாய் தானே? அவனுக்கு தெரியும், அந்த நம்ம வந்து அவங்க கடை வச்சிருக்கிறது தெரியும், இதனுடைய விலை மதிப்பு 200 ரூபாய் என்றுதான் தெரியும். சரி, அவரா கேட்கிறாரு, ஆமா 400 ரூபான்னு அவரை ஒத்துக்கிட்டார். அப்பொழுது
கடைசியில் அந்த கணக்கை கேட்கும் பொழுது என்ன இவ்வளவு காசு அதிகமா இருக்கு அந்த பெரியாரை கேட்க, அப்ப சொன்னாரு இந்த போராட அந்த மனிதர் அந்த மனிதத்தில் 200 ரூபாய் அதிகமா விலை வித்துட்டேன் அப்படின்னு ஓடுறார். அந்த பெரியார் யூனுஸ் இப்னு உபைத் என்கிற அந்த பெரியார் அந்த நபரை தேடி ஓடி போய் கொடுக்கிறாரு. இந்த காசை ஒண்ணு வாங்கிட்டு விட்ட பொருளை கொடுத்துருங்க, இல்லாத பட்சத்தில் நீ 200 ரூபாய் கொடுக்க திருப்பி வாங்கிக்கேன்னு சொன்னான். அப்ப கேட்கும் போது சொன்னாங்க, உங்களுடைய பெயர் என்ன? அந்த வந்த கஸ்டமர்கிட்ட கேட்க, அந்த கஸ்டமர் அவர்கிட்ட கேட்கிறானா உங்களுடைய பெயர் யூனுஸ் இப்னு உபைத். யூனுஸ் இப்னு உபைதா நீங்க? உங்களை வைத்து நாங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய நாட்டில் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பெயரை வைத்து நாங்கள் துஆ செய்து யா ரப்பி யூனுஸ் ஃபர்ரிஜ் அன்னா, யூனுஸுடைய ரப்பே உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை இந்த விஷயங்களை இந்த எங்களுக்கு ஏமாற்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்தையும் எங்களுக்கு நீ நிம்மதிப்படுத்தி விடு, அகற்றி விடு என்பதாக நாங்கள் உங்க பேரை வைத்து நாங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெரியார் நாங்கள் சந்திச்சது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அந்த யோசித்து பார்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கிலும் தூய்மை என்பது கட்டாயம் இருக்கிறது. அந்த உண்ணக்கூடிய உணவின் மூலமாக ஏன் சொல்ல வரக்கூடிய நோக்கம், உண்ணக்கூடிய உணவின் மூலமாக நம்முடைய சாலிஹான அமல்கள் வெளிப்படும். எப்பொழுது நாம் சாப்பிடக்கூடிய பொருட்களில் உண்ணக்கூடிய உணவுகளில் குடிக்கக்கூடிய பானங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஹராமான ஒரு விஷயம் கலக்குமோ சந்தேகத்திற்குரியான ஒரு விஷயங்கள் கலந்து விடுமோ அப்பொழுது பலவிதமான நம்மளை அறியாமல் நம்மளுடைய உடலில் நாற்றம் ஏற்படும். உங்களுடைய சொல்வதை போன்றுதான் வயிற்றில் மிக மோசமான உறுப்பு என்று சொன்னா உடலில் மிக மோசமான உறுப்பு நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரே உறுப்புன்னு சொன்னா அது வயிறாக மட்டும்தான் இருக்கு. அது கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று லா யுபாலி, அவர் பொருட்படுத்த மாட்டார். அவருக்கு என்னன்னே தெரியாது, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. ஒரு காலம் ஒரு நபி ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் அவர் பொருட்படுத்த மாட்டார். என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது, யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட உணவா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பானமாக இருந்தாலும் பரவாயில்ல, பொருட்படுத்த மாட்டார். அப்படி ஒரு காலம் வரும். அந்த காலகட்டத்தில் எதுல சம்பாதிச்சோ நம்முடைய பொருட்கள் நம்முடைய செல்வம் எதிலிருந்து வந்தது என்ற விஷயத்தை அவர் பொறுப்பேற்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அடுத்து சொன்னாங்க நபி அவர்கள் அமினல் ஹலால் அமினல் ஹராம், அந்த சம்பாத்தியம் ஹலால் இருந்து வந்ததா, அந்த உணவு ஹலால் இருந்து வந்ததா ஹராம் இருந்து வந்ததா எந்த ஒரு விஷயத்தை கூட அவர் பொருட்படுத்த மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்பதை சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட காலத்தில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அந்த சக்தி நம்முடைய கையில இருக்கு. அதுதான் துஆ. உணவு சரியாகி விட்டால், உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் சரியாக விட்டால் உடல் உறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சரியாக கொண்டே இருக்கும். நம்முடைய அமல்கள் நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் முஅஜிஸா. உணவுகள் சரியாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சந்தேகம் வந்து விட்டால், உணவில் நமக்கு ஏதேனும் சந்தேகம் வந்து விட்டால் அந்த உணவை தவிர்த்து விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார். கீழே பார்த்தோன்னா ஒரு பேரிச்சப்பழம் கீழே கிடக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு 2 விதமான சட்டங்கள் இருக்கு. விலை உயர்ந்த பொருளாக இருந்தால் அதை பயன்படுத்தக்கூடாது. விலை மலிவுள்ள மட்டமான பொருளாக இருந்தால் தாராளமாக எடுத்து பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கு. நபியவர்கள் எடுத்து வாயில வைக்க போறாங்க. அப்பொழுது நபியவர்கள் சந்தேகம் ஏற்படுது. என்னங்க சந்தேகம் ஏற்பட போது, இந்த பொருள் இந்த பேரிச்சப்பழம் ஜகாத்துடைய பொருளிலிருந்து வந்திருக்குமோ என்ற ஒரு பயத்தின் மூலமாக நபியை சொல்லி சஹாபாக்கு விளக்கம் காட்டினார்கள். இந்த பொருள் சாப்பிடுவதற்கு அனுமதி இருந்தாலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. எப்போ சந்தேகமான விஷயங்கள் உணவில் ஏற்படுமோ யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பயணங்கள் நாம் மேற்கொண்டு போய்கொண்டிருக்கோம். நிறைய பயணங்கள் போறோம். ஐரோப்பிய நாடுகள் இருந்து பலவிதமான பொருட்கள் இன்னைக்கு நம்முடைய நாட்டுகளுக்கு வருது. அந்த அறுக்கப்பட்ட இறைச்சிகள் எல்லாம் கூடுமா கூடாதா? ஆனா சர்டிபிகேட்டுக்கு மட்டும் கொடுத்திருப்பான் ஹலால் என்ற சர்டிபிகேட். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹலால் என்ற சான்றிதழ் மட்டும் இருந்தாலும் போதுமானாது. முறைப்படி முஸ்லிமாக இருக்க வேண்டும், அவர் முஸ்லிமாக இருந்தாக வேண்டும், பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட உணவாக இருக்க வேண்டும், இறைச்சியாக இருந்தால் அதுதான் ஹலால். அப்படிப்பட்ட உணவை நாம் தேடி சாப்பிடுவது என்பது மிக 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 குறைவு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பேணுகளை சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்தார்கள். மஅபத் இப்னு ராஷித் என்கிற ஒரு பெரியார், ஒரு அறிஞர்.
அவங்க ஒரு வழியா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு பெண்மணி கூப்பிட்டு சொல்றாங்க, எங்க வீட்டுல ஒரு விருந்து இருக்கு, வாங்கல சாப்பிட்டு போங்களே அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. ஏன்னா விருந்துக்கு அழைப்பு கொடுத்தா அது பதிலளிக்கும் நபியுடைய ஹதீஸ். அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு அந்த மஅமர் இப்னு ராஷித் அவர்கள் உள்ள போறான். தங்களுக்கு முன்னாடி பழங்கள், எல்லா விதமான பழங்களும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே பக்கத்துல வச்சிருக்கான். சில பழங்களை வாயில சாப்பிட்ட பிறகு, அதாவது விளங்கிக் கொள்ளுங்க, பெரியார்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துல போட்டுருவான், அறிஞர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துல போட்டுருவான். ஏன்னா எப்பொழுது அல்லாஹ் ரசூல் நம்முடைய நாவும் நம்முடைய உடலும் இருந்து கொண்டே இருக்குமோ அவர்களுக்கு தெரிந்துவிடும் இந்த உணவு ஹலாலா ஹராமா, இந்த உணவின் மூலமாக எனக்கு நலன் இருக்கிறதா, இந்த உணவின் மூலமாக எனக்கு பரக்கத்து இருக்கிறதான்னு தெரிஞ்சோம். மாமூர் ராஷிதாவை சாப்பிடுறாங்க, உள்ள போகுது, ஆனா ஒரு விதமான கசப்பு ஏற்பட்டு உள்ளது. ஏன்னா பழங்கள் நமக்கு தெரியும் அது எவ்வளவு இனிப்பாக இருக்கும். சில பழங்கள் கசப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், அது இல்லை இங்க விஷயம். உள்ள போகும்போது அந்த பெண்மணி கூட்டு, அம்மா இங்க வாமா, இந்த பழம் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு? சாப்பிடுற பொருள் இருக்கு, இந்த எங்கள்கிட்ட கொடுத்தீங்களே, விருந்துக்கு கூட்டி நான் வந்துட்டு இந்த சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டேன், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அது எங்கிருந்து உங்களுக்கு பழம் வந்துச்சு? பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி கூட்டாங்க. பெண்மணி கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தை நிப்பாட்டிக்காம மறுபடியும் கேள்வி கேட்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு அப்பழங்கள் எப்படி வந்தது? அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்களா, அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் மௌத்தா போறாங்களோ ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்மணி ஒப்பாரி வைத்து சம்பாதிக்கக்கூடிய காசுதான் அந்த பழத்தை வைத்துக் கொண்டான்னு சொன்னாங்க. அப்ப இது ஹராம் ஆச்சு. இந்த பொருள், இந்த பழங்கள், இந்த சம்பாத்தியம் ஹராம். அந்த சம்பாத்தியத்தை சாப்பிட்டு அந்த பழத்தை உள்ள போன உடனே அந்த பெரியாருக்கு, அந்த அறிஞருக்கு தோன்றிடுச்சு இது ஹராமான பொருள். யோசித்து பாருங்கள், சந்தேகத்திற்குள்ளான ஒரு விஷயம் நம்முடைய நாவில் கொஞ்ச அளவு கூட போகக்கூடாது. அப்ப நம்ம சந்தேகமான விஷயம் தெரிந்து இன்னைக்கு பல வாலிபர்கள், பல மக்கள், பல உலமாக்களே என்ன செய்யறாங்க சொன்னா விருந்து கடக்கூடிய அந்த பரிதாபங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களில் உலக முஸ்லிம்களுக்கு பெரிய சோதனை என்னவென்று சொன்னா, நாம் முன்னாடியே சொன்னதை போன்றுதான் ஐரோப்பிய நாடுகளில் அறுக்கப்படக்கூடிய இறைச்சிகள். அது ஏரோப்ளேன் அப்படி வந்து நம்முடைய நாட்டுகளுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அப்படியே பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கான். குறிப்பாக மக்கா மதீனாவில் கூட பெரிய பெரிய ஹோட்டல்ல யாரும் அங்க அறுக்க மாட்டான். பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கிறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அங்க அறுக்கக்கூடிய இடமும் கிடையாது. ஆனா நேரடியாக அந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரும் அந்த அறுக்கப்பட்ட இறைச்சியல் ஹலாலா ஹராமா என்ற விஷயம் கூட தெரியாது. இது மக்கா மதீனாவில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு கொண்டிரும். என்ன வரும் சொன்னா, அந்த இறைச்சியோட சேர்த்து அதுக்கு மேல இது ஹலால். கண்ணியமிக்க அல்லாஹ்விலே ஹலால் என்ற வார்த்தையை வைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இக்காலத்தில் நம்மளை ஏமாற்றுவதற்கு, நம்மளை மோசடி செய்வதற்கு பல திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, நாம் மறந்து விடக்கூடாது சகோதரர்களே. அதே போல யோசித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை முடிச்சுட்டு வராங்க. எதுக்கு சொல்லணும்? சந்தேகமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். நபி அவர்கள் ஜனாசா தொழுகை முடிச்சுட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி, யா ரசூலல்லாஹ் நீங்க வாங்க, எங்க வீட்டுல விருந்து இருக்கு, அதே விருந்துக்கு கூப்பிடுறான், விருந்து இருக்கு, வந்து சாப்பிட்டு போங்க. நபி அவர்கள் தனது சஹாபாக்கிட்ட அனுமதி கேட்கிறான், நம்ம எல்லாம் போகலாமா, சாப்பிட போகலாமா? வாங்க சொல்ல, எல்லாம் உள்ள போறான். உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆடு பரிமாறப்படுது. ஒரு ஆடு அறுத்து பரிமாறிப்பட்டு கொண்டு இருக்கு. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நபி அவர்கள் சாப்பிட கசப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. எப்படி இந்த கசப்புகள் அதிகமாச்சு? எப்படி இந்த ஆடு வந்தது? இதனால இந்த கசப்பு ஏற்பட்டு இருக்கு என்பதாக அந்த பெண்மணியை கூட்டி கேட்கிறாங்க, நீங்க இந்த ஆடு எப்படி வாங்கினீங்க? எங்களுக்கு இந்த உணவுகள் வேணாம்னு சொல்லி நபிகள் எந்திரிக்க கட்டத்துல அப்ப சொன்னாங்க, அந்த பெண்மணி சொன்னாங்க, உங்களுக்காக வேண்டி நீங்க வந்திருக்க செய்தியை கேட்ட உடனே நான் ஒரு ஆடை ரெடி பண்ணி ஒண்ணு உங்களுக்காக வேண்டி அறுத்து கொடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரிம்மா, அந்த ஆடு எப்படி உங்க இடத்துல வந்துச்சு? அந்த ஆடு உன் இடத்துல எப்படி வந்ததுன்னு கேட்டான். இன்னும் எனக்கு அடிமை பண்ணிருக்காங்க, அவங்கள்ட்ட நான் ரூபாயை கொடுத்து நீ போய் சந்தையில போய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். சரி, அந்த அடிமைட்ட கேட்கறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் போது சந்தையில ஆடு இல்லை. சந்தையில ஆடு இல்லாத பட்சத்தில் பிறகு தெரிய வருகிறது, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டை விலைக்கு வாங்கி அறுக்கப்பட்ட ஆடுதான். இந்த பெண்மணிக்கு என்ன நினைக்கிறாங்க? கடைசி வரைக்கும் நாம் செய்த சரிதானே, எதுக்கு நபி அவர்கள் இந்த அளவுக்கு இவ்வளவு கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க என்ற ஒரு புன்னகை புரியல அந்த பெண்மணிக்கு. அப்ப மறுபடியும் நபி அந்த பெண்மணிட்ட கேட்கிறாங்க, நீங்க அந்த காசை யார்கிட்ட கொடுத்தீங்க?
அப்படி கேட்கும் போது சொல்லுவாங்க, நான் அந்த உரிமையாவுடைய மனைவிட்ட கொடுத்து அந்த காசை சொன்னான். அந்த ரூபாயை அந்த மனைவிட்ட காசை கொடுத்துட்டு நான் வந்து அந்த மனைவி, அதாவது உரிமையாட்ட அனுமதி இல்லாம வாங்கப்பட்ட ஆடு, அறுக்கப்பட்ட ஆடை நபி அவர்கள் சந்தேகத்திற்குரிய ஆடு என்பதை தெளிவாக சொன்னார். யோசித்து பார்க்கும் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எதை சொல்லாமல் சென்றார்கள்? எல்லா விதமான விஷயங்களும் நல்லதை அதிகமாக, தீயவை அது அதிகமாக, சந்தேகத்திற்குரிய விஷயங்களையும் நபி அவர்கள் நம்முடைய உம்மத்துக்கு சொல்லி சென்றாங்க. சொன்னா இன்னைக்கு ஹஜ்ரத் கூட சொன்னாங்க, கொஸ்டின் பேப்பர் நம்ம ஆல்ரெடி கையை கொடுத்தாச்சு, ஆனா அதுக்குள்ள தயாரிப்பு நம்ம இல்லை. காலைல பயணம் சொல்லும் போது கொஸ்டின் பேப்பர் கையில கொடுத்தாச்சு, இதுதான் ஹலால், இதுதான் ஹராம், இது எல்லாம் கூடும், இது எல்லாம் கூடாது, இது எல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயங்கள், இது ஷக்கான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. ஆனா இன்னைக்கு அந்த கேள்வியின் பக்கம், அந்த பதிலின் பக்கம் நாம் தேட்டம் இல்லாமல் புரிந்து கொண்டு இருக்கிறோம் சகோதரர்கள். அல்லாஹ் அதை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது கேட்கிறாங்க, எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க. இவங்க நாங்க செய்யற துஆ உடனே கபூலாகும். அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, அதீப் மத்அமக, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் தூய்மை கையாளுங்க சொன்னாங்க. சாப்பாடு சரியாகிட்டா துஆ அல்லாஹ் விட்டு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். தஹஜ்ஜத் நான் தொழுகிறேன், 3:30 மணிக்கு நான் எந்திரிச்சிருறேன், ஆனா ஏன் எனக்கு வந்து துஆக்கள் அங்கீகரிக்கப்படுதுன்னு சொன்னா இதுதான் காரணம். நபி அவர்கள் சொன்னார்கள், அதீப் மத்அமக, உங்களுடைய உணவுகளில் தூய்மையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், தூய்மையை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ் தஆலா தூதர்களுக்கு பாருங்க, நமக்கு ஒரு கட்ட யாய் உள்ளதின் ஆமலும் அது வேற, இங்க தூதர்களுக்கு அல்லாஹ் கட்டளை யா ருசூல் குலூ மினத் தய்யிபாத், தூய்மையானவற்றை நல்ல பொருட்களை ஹலால் அறிந்து அதை சாப்பிடுங்கள். ஏன் சாப்பிட்ட என்ன நடக்கும்? அடுத்த வாமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் உங்களிருந்து வெளிப்படும் சொல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொன்னதை போன்று மனித உடலில் நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு உறுப்பு சொன்னா அது வயிறாகத்தான் இருக்கிறது. அந்த வயிற்றை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பிடித்தமான உணவுகளை நாம் ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து, நம்முடைய இடத்தில் கொண்டு வந்து, என்ன சில கஷ்டமான நிலைமைகள் வந்தாலும் கூட சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. சஹாபாக்களுடைய வாயில் கொஞ்ச அளவு கூட ஹராமான பொருட்கள் வாயில போவது விருப்பப்பட மாட்டாங்க. ஹராமான பொருள் நம்முடைய உடலில் வயிற்றுகளில் போய் அதன் மூலமா ஒரு சதை வளர்ந்து சொன்னா அந்த அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த சதை நரகத்திற்கு தான் போய் சேரும் என்பதாக நபியுடைய ஹதீஸாக இருக்கிறது. அது கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எதை கேட்டுமோ அதை எப்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹலாலான உணவை தேடி சாப்பிடக்கூடிய, ஹலாலான உணவை நாம் தேடி தேடி சாப்பிடக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.